தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னையின் பிரதான சாலைகள் பழுதடைந்த நிலையில் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் மழை நேரத்தில் சாலையை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. உயிரை பணயம் வைத்து சாலையில் பயணிக்க வேண்டிய நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னையில் பகல் நேரத்தில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கடந்த 2 நாட்களாக மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் பிரதான சாலைகள் பழுதடைந்த நிலையில் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் மழை நேரத்தில் சாலையை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. உயிரை பணயம் வைத்து சாலையில் பயணிக்க வேண்டிய நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக வாகன ஓட்டிகள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தேனாம்பேட்டையில் உள்ள விஜயராகவா சாலை, எல்டாம் சாலை போன்ற சாலைகள் பழுதடைந்த நிலையில் மிக மோசமாக காணப்படுகிறது. சாலைகளில் உள்ள பாதாள குழிகள் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்துகள் ஏற்படும் நிலை உள்ளது. மோசமான சாலைகள் காரணமாக வாகனங்கள் மிகவும் மெதுவாக செல்கின்றன. இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதுடன் வாகனங்களின் டயர்கள் பழுதடைந்து வருவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நடந்து போகும்போதே கஷ்டமாக இருக்குது. இன்னும் வண்டியில் வரும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது. டிராஸ்டிக்காக டேமேஜ் ஆகிருக்கு ரோடு. இது பக்கத்தோட வெங்கட்ரத்தோடும் அப்படி தான் இருக்குது. மழை நேரத்தில் இப்போ தான் இந்த நைட்டு பெஞ்சு மழைக்கு தண்ணி போயிடுச்சு ஓரளவு. பட் ஆனால் அந்த பாட்டோல் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இதாகும், ஹோல்ஸ் பெருசாகும். அப்போ தண்ணி நிற்க தான் செய்யும். இங்கே உள்ள பள்ளமாக இருக்குது சார், வண்டி ஓட்ட முடியல. பள்ளமாக மேடாக தண்ணி இருந்தால் நான் போந்தா வண்டி மாட்டிக்கும். நான் ஒன்றும் பண்ண முடியாது, எங்கள் பொறுப்பு ஒன்றும் பண்ண முடியல. இது லேசாக மழை பெஞ்சாவே நான் எங்கே பார்த்தா பள்ளமாக இது, அது பள்ளமாக மேடாக தெரியல சார். சென்னையின் பிரதான சாலைகள் பழுதடைந்த நிலையில் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் மழை நேரத்தில் சாலையை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. உயிரை பணயம் வைத்து சாலையில் பயணிக்க வேண்டிய நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னையில் பகல் நேரத்தில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கடந்த 2 நாட்களாக மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் பிரதான சாலைகள் பழுதடைந்த நிலையில் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் மழை நேரத்தில் சாலையை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. உயிரை பணயம் வைத்து சாலையில் பயணிக்க வேண்டிய நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக வாகன ஓட்டிகள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தேனாம்பேட்டையில் உள்ள விஜயராகவா சாலை, எல்டாம் சாலை போன்ற சாலைகள் பழுதடைந்த நிலையில் மிக மோசமாக காணப்படுகிறது. சாலைகளில் உள்ள பாதாள குழிகள் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்துகள் ஏற்படும் நிலை உள்ளது. மோசமான சாலைகள் காரணமாக வாகனங்கள் மிகவும் மெதுவாக செல்கின்றன. இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதுடன் வாகனங்களின் டயர்கள் பழுதடைந்து வருவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நடந்து போகும்போதே கஷ்டமாக இருக்குது. இன்னும் வண்டியில் வரும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது. டிராஸ்டிக்காக டேமேஜ் ஆகிருக்கு ரோடு. இது பக்கத்தோட வெங்கட்ரத்தோடும் அப்படி தான் இருக்குது. மழை நேரத்தில் இப்போ தான் இந்த நைட்டு பெஞ்சு மழைக்கு தண்ணி போயிடுச்சு ஓரளவு. பட் ஆனால் அந்த பாட்டோல் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இதாகும், ஹோல்ஸ் பெருசாகும். அப்போ தண்ணி நிற்க தான் செய்யும். இங்கே உள்ள பள்ளமாக இருக்குது சார், வண்டி ஓட்ட முடியல. பள்ளமாக மேடாக தண்ணி இருந்தால் நான் போந்தா வண்டி மாட்டிக்கும். நான் ஒன்றும் பண்ண முடியாது, எங்கள் பொறுப்பு ஒன்றும் பண்ண முடியல. இது லேசாக மழை பெஞ்சாவே நான் எங்கே பார்த்தா பள்ளமாக இது, அது பள்ளமாக மேடாக தெரியல சார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.